ஷார்ப்பா சொல்லிருங்க, ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல? வந்து இப்போது கோவிட்டில் பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லே அம்புட்டு நல்லவனடா நீ. கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம் சொல்ல தெரியுமா, நம்மளுக்கு ஆண்டவன் அதை கொடுத்துருக்கான் அந்த இது தகுதியை. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சொல்லும் போதே மறுபடி எதை வலியுறுத்துறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன், எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நான் ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒண்ணா? அதுதான் நான் சொல்ல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? ஏங்க ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணல, ஒருத்தர் அதாங்கறாப்ல. ஆமா, அதுதான் நான் சொல்ல. ஐயோ சாமி, வேற ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம், அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வரதே நான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி எதுக்காக கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. என்னடா சொல்றா? மூல கோளாறு உள்ளவங்க லூசு பையலா. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை. உன்னோட காசு இருந்தா குடிப்பேன் நீ. எங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப மக்கள் காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? அதனால ஒரு நீ 4 பேர் உளறனா அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதுதான் நான் கேட்கிறேன். அது புரிஞ்சிக்காம இப்படி கேட்டேன் என்ன அர்த்தம்? இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். திருடனா? பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு, அவருக்கு இலவசத்தை கொடுத்தா ஆக்குறேன். முதல்ல சொல்லாதீங்க நீங்க. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. நாங்க இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பிரிவிலேஜ் சார், இது எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். அது எப்படி ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன ஒரு எம்ப்ளாயி ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. வேண்டாம் சார். தேங்க் யூ சார். வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். நியாயமா? இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அரசியல் வந்து சாதியை சார்ந்தோ மதத்தை சார்ந்தோ தான் பயணிக்குது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? ஜாதி ஒழிப்பை எது பேசுகிறது? ஜாதி ஒழிப்பை மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்ல. இல்லையா? உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்ல. என்னடா இதுவும் இல்லைங்கிற? அவங்க யாராவது அந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? வரல. பரம் என்ன நீங்க வந்த? அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது? அரசியல் தான் பேசுது. அரசியல் தானே பேசுது. இதத்தான முதல்லயே சொன்ன, போடா போடா. ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அப்ப நீங்க அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிகளா நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. அடுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ண தான் வராங்க மோஸ்ட்லி. அவங்க தே ஆர் தி சர்வன்ட். லுங்கியாவது போட்டு என் பின்னாடி வா. என்னதே லுங்கி ஆகணுமா? டேய் உள்ள ஒண்ணும் போடலடா. வரவங்க எல்லாருமே பிக் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உள்ள வரையில அவன் வேலையாளா இருக்கணும்லாம் வரமாட்டான். ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும்னு தான் வருவான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வேலையாள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரம்? ஒரு அரசியல் தமிழ்ல வேலையாட்கள் தான, வேலையாள் தான சார். வேலையாள் தான் சொன்னீங்க. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஹாஸ்பிடல் வர்க் பண்றேன் சார். ஒரு பேஷண்ட் நான் இருக்கிறேன், உங்கள்ட்ட வந்து டாக்டர் நீங்க வேலையாள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அது நீங்க நடத்த முடியாது. ஏன்? ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மையால முட்டிக்கிட்டு. ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை இது என்ன கதையா இருக்கு? ஒரு எம்எல்ஏக்கு நம்ம மரியாதை இல்லையாப்ப? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. ஆமா சார், என்னுடைய இது வந்து எனக்கு கிடைக்கல. என்னோட ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் பொறாம. நீங்க எல்லாம் எந்த சமூக பார்வையெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கோட்டால சீட்டு கிடைக்கல கோவம்.
எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அரசியல் ஏன் பிடிக்கவில்லை? எனக்கே அந்த அரசியல் பிடிக்கலன்னா யங்ஸ்டர்ஸுக்குலாம் மோஸ்ட்லி வந்து அவேர்னஸ் கிடையாது. இப்போ பார்த்தாங்கன்னா இருந்தவங்களே தான் திருப்பி ரிப்பீட்டடாக வராங்க. நாளைக்கும் வருவோம். 2 வகையான அரசியலை பார்த்துருக்கேன் சார். 50லேருந்து 80 வரும் ஒரு கட்டமைத்த அரசியல். இதெல்லாம் இந்த 80ஓட முடிஞ்சு போச்சு. போய் சொல்லாத 80 வரைக்கும் அரசியல் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. அதுக்கு பிறகு இது மாதிரியான மகா பொய் வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 60 வந்து பெரிய பொற்காலம் மாதிரியும் இத மகத்தான ஒரு இருண்ட காலம் மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு வரி இருக்குல்ல. வடக்கு தெற்குல வந்து வாழுது, வளர்ச்சின்றது அதான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சலுகையும் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. இதில் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. என்னன்னா, எப்பவுமே வந்து எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கு ஒன்று கிடைச்சிச்சு, இவன் சம்பாரிச்சிட்டு போகிறான். அவர் எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஆனா அவங்களுக்குள்ள பொறுமை இல்ல. டப்புன்னு எல்லாமே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். இந்த அரசியல்வாதிகள் எப்படி திடீர்னு காரு பங்களான்னு ஆகுறாங்க, அதுதான் அவங்கள முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். மிக ஏழ்மையில இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கிடைக்கும் போது இவனுக்கு கிடைச்சிருச்சே, இவனுக்கு இது கிடைச்சதுனாலதான் நமக்கு சமமா வர்றான். எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சார் இவன் என்ன பண்ண சார்? 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பார்ப்பனா? அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் ஸ்கீம் இருக்கு. கேட்டுக்க. தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ஏன் அது இல்ல? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அரசியல் இருக்கிறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். அப்படி இல்ல. இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? எழுத படிக்க தெரியல, ஸ்கூலுக்கே போல, ஆனா அவன் பார்த்தா நீ கார் பங்களா. யாருக்கு எழுத படிக்க தெரியாம வந்திருக்கா சொல்லுங்க? ஐயோ, அட்ரஸ் கேக்குறானே. இப்படி ஒரு எம்எல்ஏ சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. லோக்கல்ல இருக்கவங்களே நிறைய. லோக்கல் எம்எல்ஏவே சொல்லுங்கங்கறனா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. படிக்காதவன் அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு அவ்வளவு கோபம்னு நான் கேக்குறேன். அட என்ன தலைவரே, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஆக்சுவலா படிச்சவங்கிறதுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவன் படிக்காதவங்கிறதுக்காண்டி ஓட்டு போடாமலும் இருந்த மாட்டாங்க.